இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் அப்டேட் பண்ண வேண்டிய நாள். சரி, இப்போ போய் நம்ம வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நான் உங்க கூட பேசுகிறேன். ஸோ ஹாய், இன்னைக்கு வந்து டே 16. இன்னைக்கு டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து ரிசல்ட் நம்ம வந்து சொல்ல வேண்டிய நாள். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். I am your best friend. ஓகே Please? ஓகேடா ஓகே Okay? இது பண்ணு. ஸோ அப்போ தான் உங்களுக்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு ஒர்க் அவுட்டும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஓரளவுக்கு கம்மியாகிருக்கு. இப்போ வந்து டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா, என்னன்னு போய் நான் ஒர்க்கிங் பண்ணிட்டு பாப்பாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே வேற ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஸோ ஷாப் வேற போகணும். ஸோ நம்ம ஷாப்பில் போயிட்டு பார்க்குறேன். 2 hours later. ஹாய், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20 ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் செம்ம லேட்டு. வர வழி ஃபுல்லாக செம்ம டிராஃபிக். முடியல வந்து வர்றதுக்குள்ளே அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கடைக்கடன்னு இருக்கிற கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, எடிட்டிங் ஒர்க் இருக்கு. ஸோ இப்பெல்லாம் நான் கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு யாராவது நீங்க நோட் பண்ணீங்களா? அந்த எடிட்டிங்ல நல்லா இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு நான் வரேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல. மார்னிங் சியா சீட் போட்டு வாட்டர் குடிச்சிருக்கேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்றேன். 1 hour later. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு 3 பீஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் குழம்பு இருந்த சிக்கன் மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பப்பாளி, 2 முட்டை. ஸோ இதுதான் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் ரெண்டுமே இதுதான். ஃப்ரைடே வந்து இன்னைக்கு வந்து ஜும்மான்றதுனால வந்து பயங்கர ஒர்க்கு. தொழுதுட்டு அப்பதான் நான் கடைக்கு கிளம்புறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2:30 ஆகுது. ஸோ நான் அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு திரும்ப 3:30 வந்து பாப்பா கூப்பிட்டு வரணும் வீட்டுக்கு. ஸோ இன்னைக்கு டே வந்து இப்படிதான் போயிருக்கும். மதியம் நான் எதுவும் சாப்பிடல. மார்னிங் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலைங்களா, அதோட சரிதான். நம்ம ஈவினிங்காக வந்து சாப்பிட்டுலாம் விட்டாச்சு. ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கு. பசி எடுக்கல. ஸோ அதனால எதுவும் நான் சாப்பிடல. இப்போ நம்ம வந்து ஷாப் போகணும். போய் தான் ஓப்பன் பண்ணணும். அது வந்து சுத்தத்துக்குள்ளே எனக்கு கம்பியோ உடஞ்சி போடுற மாதிரி இருக்கு. அந்த கம்பி வச்சு சுற்றுவாங்க அந்த மாதிரி ஒரு கதை வருது. ஸோ அதை வேற போய் சுத்தணும்னு நினைச்சேன்னா எனக்கு நினைக்குது. நான் கடைக்கு போயிட்டு உங்களை நான் பார்க்குறேன். இன்னும் நம்ம கடைக்கு வந்தாச்சு. ஜாரா மொபைல்ஸ் இருக்கீங்களா? இது தாங்க, இந்த சுத்துறது தாங்க நான் சொன்னேன். சுத்தி முடிக்கிறது கூட நம்ம கை உடையும் பாருங்க. ஒரு உடை ஓப்பா சுத்தம் போது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணிட்டோம். சுத்த ஆரம்பிக்கலாங்களா? சுத்தி சுத்தி வந்தீர், சுத்தி சுத்தி வந்தீர், சுத்தி சுத்தி வந்தீர். பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம கடையில என்னென்ன மொபைல்ஸ் இதெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்டுக்கு இருக்கிற மொபைல்ஸ் இதெல்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இதான் நம்ம கடை. நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீக் இருக்குங்க. ஸ்லீக் கட்டுக்குள்ள இருந்து தரணும். நம்ம திறந்து முடிச்சுட்டோம். கடைக்குள்ள வந்தாச்சு. லைட்டு ஃபேனை போட்டுக்கலாம். இதுல என்ன வச்சுக்கோங்களேன், இந்த சுத்தி சுத்தி திறக்கிறதுனாலே திறக்கிறது மூடுறது எல்லாமே நம்மளோட பொறுப்பா வந்துருச்சு. இப்போ காலையில நம்ம திறக்கிறோமா, நைட்டு நம்ம மூடுறோமா. ஐயோ, இதனாலே எங்க வீட்டுக்காரர் ஓடி போயிடுறாரு. ஐயோ, எங்க நம்ம மூடணுமோ நம்ம சுத்தணுமோன்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுறாரு. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. ஸோ அப்படியே வந்தாச்சு. சொன்னீங்க என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க, ஃப்ரைடே வந்து என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். நான் எடிட் பண்றதா நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்போதான் எனக்கு தெரியும் இது கொஞ்சம் ஓகே, இவங்க கூட கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய வரும். ஸோ எதுவுமே நீங்க சொல்லலைன்னா எனக்கு அது உண்மையாவே எனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை நான் இதுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நான் இப்போதான் அது கொஞ்சம் கத்துக்கிறேன் இல்லைங்களா? அதனால வந்து எனக்கு ஓரளவுக்கு பேசிக்கான எடிட்டிங் ஸ்கில் எல்லாம் இருக்கு. பட் ப்ரோ மேக்ஸ் மாதிரி பண்ணுவாங்க, ப்ரோ மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எடிட் வேற லெவல்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது. ஸோ போக போக அதையும் நம்ம கத்துக்கலாம். ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, எல்லாமே கத்துக்கலாம். நம்ம நினைச்சா முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. பொண்ணுங்க நினைச்சா அது இப்ப பொண்ணுங்க நினைச்சா அவங்களுக்கு முடியாது வராதுன்றது ஒரு விஷயமே இல்லை. நீங்க அதுக்கு வந்து எஃபெக்ட் போடணும், அவ்வளவுதான் மேட்டர். எஃபெக்ட் மட்டும் போட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. நீ ஜெயிச்சா உன்ன மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. என்னாலே இவ்வளவு பண்ண முடியுது, என்னால போன் ரெடி பண்ண முடியுமா எனக்கு தெரியாது. ஆனா நான் கத்துக்கிட்டேன் இல்லைங்களா? இவ்வளவு எடிட் பண்ணி இவ்வளவு நான் கேமரா முன்னாடி நான் இவ்வளவு பேசுற பர்சனே இல்லைங்க. ஒரு கூட்டத்துல போய் செல்ஃபி எடுக்க சொன்னா கூட எனக்கு வந்து அந்த செல்ஃபி வந்து கூச்சமா இருக்கும். ஐயோ, அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம எப்படி செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப வந்து சகஜமா வந்து கேமரா எடுக்க முடியுது. ஆனா இப்பவுமே வந்து யாராவது சுத்தி இருந்தாங்களோ யாராவது இருந்தாலுமே எனக்கு இவ்வளவு ஃப்ளூயண்டா வந்து பேச முடியாது. அதனாலே மோஸ்ட்லி நான் எடுக்கிற வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா எனக்கு தனியா இருந்தாதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நான் மாத்திக்கணும். இதுக்கப்புறம் வர விளாக்ஸ்ல நான் அதை மாத்திக்க பாக்குறேன். கண்டிப்பா இந்த மாசம் நாங்க ஒரு ட்ரிப் போவோம். அப்ப நான் எங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாரையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 4:55. ஸோ அதாவது 5 ஆக போகுது.
நான் 5 மணிக்கு தான் நடக்க போகிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம மாடிக்கு போய் நடக்கிறதுக்கு. ஸோ உள்ளே தான் நடக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் கிளைமேட் வந்து மழை வர மாதிரியே இருக்குது. நான் மேலே போனேன்னா என் பசங்களும் என் பின்னாடியே வந்துடுவாங்க. ஸோ அதனால அவங்க சின்ன பாப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சிருக்குங்களா, அதனால் நான் மேலே போகிறேன். கீழே தான் நடக்க போகிறேன். ஸோ வீட்டுக்குள்ளே நடந்துக்கலாம் விட்டாச்சு. வீட்டுக்குள்ளே தான் நான் நடக்க போகிறேன். ஸோ நடந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நடந்து முடிச்சாச்சுங்க. ஒரு 1/2 சூப்பரான வாக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் டின்னர் தான் சாப்பிடுவோம். டின்னர் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்னோட அப்டேட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு காமிக்கிறேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரியே ஓரளவு கம்மியாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இடையில எனக்கு இதை விட கம்மியாகவே காமிச்சிச்சு. இன்றைக்கி தான் வந்து 71.50 காமிக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இடையில வந்து 71.30 வரைக்கும் வந்துச்சு எனக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்னு தெரியல, கொஞ்சம் கூட காமிக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். கண்டினியூவாக நம்ம இதை பண்ணிகிட்டே இருப்போம். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன உங்களுக்கு ரிசல்ட் வருது வரல. ஸோ போன வீக் எனக்கு ரிசல்ட் வரல, நான் அதை நினச்சி வருத்தப்பட்டு விட்டுருந்தேன்னா அதாவது 1/2 கிலோ வந்து எனக்கு கம்மி ஆகிருக்காது. ஸோ போன வாரம் வந்து நான் பார்த்தீங்கன்னா 72 இருந்தேன் கரெக்டாக. இந்த வாரம் 71.50 இருக்கேன். ஸோ 50 வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பரவாயில்ல, நம்மளுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. இந்த மந்த் எண்டு வர இன்னும் வந்து ஒரு 15 டேஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 20 டேஸ் 50 டேஸ் கிட்ட இருக்குது. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். அதையும் நம்ம சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டே வந்து சூப்பராகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிசல்ட்டும் உங்களுக்கு ஓகே இருந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி. உங்களுக்கு ஹாப்பியாக உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பட் டின்னர்லாம் சாப்பிட்டு நான் கடைக்கு வந்துட்டு என்னால் ஷேர் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப சாரி. என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் சக்கரவள்ளி கிழங்கு, கொஞ்சம் சிக்கன், ஒரு முட்டை. ஸோ இதான் சாப்பிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஒர்க்கு நிறையா இருக்குன்னு ஃபோன் பண்ணாங்களா, அதனால நான் வேகமாக ஓடி வந்துடுதாயிருச்சு. ஸோ இதுக்கு வந்து டிஸ்பிளே மாற்றணும், பேக் பண்ணணும் அந்த ஃபோனை. ஸோ நிறைய ஒர்க் இருக்குது. நான் ஒர்க்கு முடிச்சுட்டு அவ்வளோதான். இன்னைக்கு டேவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பராகவே எல்லாமே சூப்பராக முடிச்சாச்சு. டயட் முடிச்சாச்சு, வாக்கிங் போட்டு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். என்னோட வெயிட் லாஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சீரீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களாம் எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கீங்க, அப்புறம் என்னோட வெயிட் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்களா? ஸோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.